எல்லோருக்கும் வணக்கம். சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. ப்ளீஸ் கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். இன்னும் நிறைய ப்ரொடக்டிவான ப்ரோக்ராம்ஸ் சேனலில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போது அரசியல் சூழ்நிலைன்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பரபரப்பாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து பேசப்படுது. நிறைய விஷயங்கள் பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு. பொங்கல் இனாமாக இருக்கட்டும், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியோட அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ இருக்குது. ஸோ அந்த சில விஷயங்கள் பற்றி ஃப்ரெண்ட்லி இன்டர்வியூன்னு கூட சொல்லலாம், இல்லை ஜஸ்ட் 1-to-1 டாக்குன்னு கூட சொல்லலாம். டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஐஏஎஸ் ஷேக் தாவூத் அவர்கள் இருக்கார். ஐயா, குட் மார்னிங் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. ஓகே ஐயா, இப்போ வந்து எனக்கு சில விஷயங்கள் இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்ககிட்ட சில விஷயங்கள் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நான் வந்து நேரடியாக எப்படி மக்களோட வாய்ஸாக இருந்து உங்ககிட்ட நான் அதை வந்து கேட்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா, இப்போ ரீல்ஸாக இருக்கட்டும், அது எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ரீல்ஸாக இருக்கட்டும், பொங்கல் இனாம் கொடுக்கல, இது ஒரே விஷயந்தான் கான்ஸ்டண்ட்டாக எல்லாருமே பேசுகிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு இது என்னோட பர்சனல் பர்செப்ஷன். ஏன்னா இப்போ நமக்கு இருக்கிற சிஎம் ஸ்டாலின் ஐயா வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்காண்டி செஞ்சுருக்காரு. 1000 ரூபாய் ரேஷன் கார்டு பெண்களுக்கு கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற உதவி திட்டங்கள் எது இருந்தாலும் சரி, இந்த ஒரு காசு இந்த ஒரு பொங்கல் நாம் கொடுக்காததுனால இந்த கொடுத்ததையெல்லாம் இல்லைன்னு நம்ம மறக்க முடியாது இல்லையா? இதுக்கு முன்னால நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். கடந்த முறை மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது இதே மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவராக இருந்து பெரிய போராட்டம் இதுக்கு நடத்தினாங்க. அவர் 2500 ரூபாயும் அதோட பொங்கலுக்கான அந்த கரும்பு மற்ற அதனுடைய பொருட்கள் எல்லாமே, சர்க்கரை கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க, அதே போல ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாமே அந்த பொங்கலுக்குள்ளான அந்த மசாலா சாமான்களையுமே கொடுத்தாங்க. இது எல்லாம் கொடுத்தும் கூட 2500 ரூபா பத்தாது, 5000 ரூபாயா கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் தமிழ்நாடு பூரா நடத்தினாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக. அப்ப இப்ப இவங்க ஏன் 1000 ரூபா கூட கொடுக்க முடியல எங்களால அப்படிங்கிறது தான் இங்க கேள்விக்குறி. ஆனா அப்போ வந்து பீரியட்ல வந்து பஸ் ஃப்ரீயா விடல, மற்ற விஷயங்கள் எல்லாம் பால் விலையை கூட ஏத்தி இருந்தாங்க இல்லையா அதிமுக ஆட்சியில? அதிமுக ஆட்சியில பால் விலை ஏத்தல, திமுக ஆட்சியில தான் பால் விலை ஏற்றிருக்காங்க, தண்ணி வரி கூட்டியிருக்காங்க, வீட்டு வரி கூட்டியிருக்காங்க, சொத்து வரியை கூட்டியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி சொத்துக்கிட்டு வாங்க போனால் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குள்ள அந்த வரியையும் அந்த கட்டணத்தையும் கூட்டியிருக்காங்க. மின்சார கட்டணம் 3 மடங்குக்கு மேலே கூட்டியிருக்காங்க. மின்சார கட்டணம் கட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்போ இவ்வளவையும் தாங்கி விலைவாசி இன்னைக்கு விண்ணை முற்றுகின்ற விலைவாசி, சாதாரண ஏழை எளிய மக்கள் வாழ முடியாத அளவுக்கு உள்ள விலைவாசி. இப்படிப்பட்ட விலைவாசியில இந்த பொங்கலுக்கு கூட ஒரு 1000மோ 2000மோ கொடுக்க முடியாத அளவுக்கு தமிழக அரசை, அதாவது நிதி பிரச்சனையில கொண்டுட்டு வந்தது திமுக அரசுங்கிறதுனாலதான் இந்த போராட்டங்களும் இந்த ஆர்ப்பாட்டங்களும் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஆரம்பத்துல கேள்வி ஆரம்பிக்கும் போதே கேட்டீங்க, தமிழகத்துல வந்து போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கு. அந்த போதை கலாச்சாரத்தின் காரணமாக மாணவ மாணவிகள், அதாவது இளம் பெண்கள், இளம் மகளிர்கள், மாணவிகள், மாணவர்கள் எல்லாருமே போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாயிருக்காங்க. அதே மாதிரி கலாச்சார சீரழிவு திமுக ஆட்சி காலத்துல கலாச்சார அது நீங்க சொல்ல முடியாது இல்லையா? நாட்டுப்புற கலைகள்ல இருந்து சரி, இல்ல வேற தமிழகத்தை வந்து தோன்ற கலைகள் எல்லாத்தையுமே அவங்க தானே இப்போ வந்து வெளியில இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க இல்லையா? ஹாப்பி ஸ்ட்ரீட்னு வைக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி வந்து அதுக்குன்னு ஒரு நாள் வச்சு அந்த வந்து மயிலாட்டம், ஒயிலாட்டம் எல்லாத்தையும் இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு அவங்க தானே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் அந்த மாதிரி பெருசா ஒன்றும் யோசிக்கல இல்லையா? ரொம்ப நீங்க அழகா கேட்டீங்க. அதாவது சன் டிவிலையும் சரி, கலைஞர் டிவிலையும் சரி, மாநாட மயிலாடன்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது இந்த என்ன சொல்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா கலாச்சார சீரழிவை ஆரம்பிச்சிட்டாரு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஆணையும் பெண்ணையும் இருபாளர்களையும், அதாவது இளைஞர்களை ரோட்ல கூட்டியாந்து மகிழ்ச்சியாக இருங்கன்னு ஆட விடுறது, அதே போல கார் ஷோ நடத்துறது, அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு பீச்சில் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறது. இல்ல அது வந்து மற்ற ஊர்ல இருக்கிற சாப்பாடு, நம்ம ஊர் பாரம்பரிய உணவு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அவ்வளவுதானே அதோட புரோட்டோகால். அது புரோட்டோகால்னா அதுல எல்லாத்துக்குமே காசு போட்டு காசு கலெக்ஷன் பண்றாங்க. யாருக்காவது
திமுகவை சார்ந்தவர்களுடைய குடும்பங்கள் தான் இன்னைக்கு கோடீஸ்வர குடும்பமா இருக்கு. தமிழ்நாட்டுல பல லட்சம் கோடி வரியை போட்டு வாங்கி யாரு கோடீஸ்வரராக இருக்காங்க? ஒரு 100-150 பேர் திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள். இப்ப எல்லார் மேலையும் கேஸ் இருக்கு. எல்லார் மேலையும் வரவுக்கு மேல சொத்து சேர்த்தது, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸ் எல்லார் மேலையும் இருக்கு. இவங்க செஞ்ச வியாபாரங்கள்லாம் என்ன தொழில் நடத்துனாங்க, எப்படி இவ்வளவு லட்சம் கோடி இவங்கள்ட்ட வந்தது, இவங்களை தவிர வேற யாருமே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியாத நிலை எப்படி வந்தது? இதையெல்லாம் நடத்துறதுக்காகத்தான், மக்களை வேற பக்கம் திசை திருப்பி வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கூத்துகளை எல்லாம், அதாவது என்ன சொல்றது, தெருக்கூத்துல இருந்து மாநாட மயிலாடுல தொடங்கி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வன்புணர்வுகள் அதிகமாயிருக்கு. அதை போலவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, போதை கலாச்சாரம். இன்னைக்கு முதலமைச்சரே போதை இல்லா மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவோம்னு விளம்பரம் பண்றாரு. ஆனா டாஸ்மார்க்கை ஏன் மூடல, போதையை ஏன் விற்க வைக்கிறாரு, போதையை ஏன் நிறுத்தல? இவர் செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாரு. எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் விற்கிறதுக்கு சொல்லுவாரு. அதை பூரா திமுகவை சார்ந்தவர்களே விற்பாங்க. இல்ல, அதிமுக அம்மா ஆட்சியில தானே டாஸ்மாக் கடையை மூடவே முடியாதுன்னு அவங்க தானே பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணவங்க இல்லையா? அதுதான், உடனே மூட முடியாது, படிப்படியா மூடுறேன்னு சொல்லிட்டு 1500 கடை, மாசத்துக்கு 500 கடை மேல மாண்புமிகு முன்னாள் மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 1500 கடையை மூடுனாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில, நாங்க வந்ததோட ஒரே கையெழுத்துல மதுக்கடையில டாஸ்மார்க்க மூடிடுவோண்டாங்களே, ஏன் மூடல? இல்ல, அவங்க சொன்ன மாதிரி இவங்களும் அது பிராக்டிகலா ப்ராப்ளமேட்டிக் ஆகும், மெதுவா க்ளோஸ் பண்ணிட்டு வரலாம் இல்லையா? எங்க ஒண்ணுமே பண்ணலையே. 24 மணி நேரமும் இப்ப மதுக்கடை திறந்துருக்கு. நீங்க இப்ப கூட நிறைய வலைதளத்துல பாத்தீங்கன்னா, மதுக்கடை காலையில இருந்து 24 மணி நேரமும் திறந்து வச்சுக்கிட்டு நடத்துறாங்க, பார்களை நடத்துறாங்க. இலைப்பாரு, அந்த பாரு, இந்த பாருன்னு சொல்லிட்டு திமுகவை சார்ந்தவர்களுக்கு உரிமங்களை கொடுத்து அந்த உரிமங்கள் மூலமாக மதுக்கடைகளை தொடர்ந்து நடத்துறாங்க. அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு விஐபி கல்யாணம், பக்கத்திலே காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை ஆய்வாளர்கள்லாம் இருக்காங்க, காவலர்கள்லாம் இருக்காங்க. அதுக்கு அடுத்த பில்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பாறை காலையில 9 மணிக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கலாச்சார சீரழிவு, திமுக ஆட்சியில கலாச்சார சீரழிவு, கொள்ளை கொலை. நீங்க கோர்ட்டு வளாகத்திலே கொலை, அதாவது வக்கீலையே கோர்ட்டு வளாக, ஒரு வழக்கறிஞர்களே கோர்ட்டு வளாகத்திலே கொலை செய்யப்படுறாங்க. கொலை குற்றங்கள் அதிகமா இருக்கு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லையா? தமிழை வளர்க்கணும், அந்த தமிழ் பற்றுனால தானே ஒரு கவர்னரே அவங்க எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரியில டூரிசம் அதிகமா வளரணும் அப்படின்றனால தானே இப்போ அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பண்றாங்க. அப்ப எக்கானமியும் சரி, லாங்குவேஜ் கான்செப்டும் சரி, ரெண்டுத்தையும் தானே அவங்க காப்பாத்துறாங்க. சரியா கேட்டீங்க. அதெல்லாம் இது எப்படின்னா, நாங்க சிரிக்கிறதா இல்ல சிரிக்காம பதில் சொல்றதா என்னன்னு தெரியல. கவர்னரை கூப்பிட்டு கவர்னர் ஒரு நிகழ்த்த சொல்லி இவங்க தான் கூப்பிடுறாங்க. இவங்க கூப்பிட்டா கவர்னர் வர்றாரு. கவர்னர் வந்த உடனே தேசிய கீதம் பாடல, தமிழ்தாய் வாழ்த்து மாத்திரம் தான் பாடினாங்கன்னு அவர் சொல்றாரு. இவங்க இல்ல, நாங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடணும், அதனால கவர்னர் கோச்சிட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. இதை எதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னு சொன்னா, மக்கள் எப்ப பார்த்தாலும் வேற வேற விஷயங்களை, அதாவது பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, கல்வி மேம்பாடு, இந்த போதை கலாச்சாரம், அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவியினுடைய கற்பழிப்பு சம்பவம், அந்த மாதிரி உள்ள சம்பவங்களை எல்லாம் மக்கள் மறக்கிறதுக்கு புதுசு புதுசாக எதையாவது கொண்டாங்க. யார் அந்த சார்னு கேட்டு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அந்த பேனரை பிடிச்சிட்டு உள்ள போறாங்க. அப்ப அதுக்கெல்லாம் பதில் சொல்லல. சட்டமன்றத்துல அது சம்பந்தமா அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த நடந்த சம்பவத்துல ஒருத்தர் தான் தலையிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரியே சொல்றாங்க. மற்றவங்க கேஸ் எதையும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நீதிமன்றம் மூலமாக 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டு அந்த குழுவை போட்டு இப்ப ஆராய சொல்லியிருக்காங்க. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு அந்த ஸ்பெஷல் குழு போடப்பட்டிருக்கு. அப்ப இதை பத்தி எல்லாம் சட்டமன்றத்துல பேச மாட்டேங்கிறாங்க. அதாவது ஒரு கல்வி கூடத்துல நடக்கக்கூடியது, ஒரு பல்கலைக்கழகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை கூட மறைக்கிறதுக்காக இதுக்கு நம்ம ஆளுங்கட்சி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இப்போ அதுல இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டும் சரி, பெண்களும் சரி,
தன்னோட லிமிடேஷன்ஸ்ல இருந்திருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கும் இல்லையா? அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து டிஎம்கே தான் காரணம், ஸ்டாலின் ஐயா தான் காரணம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் காரணம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நம்மளோட ஒரு டிசிப்ளின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது நீங்க ஒரு பெண்ணா இருந்துகிட்டு நீங்க இப்படி கேட்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லா பகுதிகளிலையும் பெண்கள் வந்து சம உரிமை வேணும், சமத்துவம் வேணும், அவங்களும் படிக்கணும், வேலை வாய்ப்புல வரணும், மேன்மைக்கு வரணும், முன்னிலை வரணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் சமமாக வாய்ப்பளிக்கணும்னு செய்கிறோம். அப்போ பெண்கள் படிக்க வந்தால் தப்புங்கிறீங்களா? பெண்கள் படிக்க வர்ற இடத்துல இந்த மாதிரி ஆண்கள் வந்து அவன் வந்து வெளியில் உள்ள ஒரு ஆள், ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிறவன், அவன் திமுகவை சேர்ந்தவன், பல வகையில் சொத்து சேர்த்துருக்கான், நிறையா சொத்து சேர்த்துருக்கான், அவனுக்கு ஏது இவ்வளவு சொத்து? இப்போ இது எல்லாமே அவங்க விசாரிக்கும் போது தெரிய வருது. அவன் எப்படி அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள தொடர்ந்து போறான், அவன் யாருடைய தைரியத்தில் இதை பின்புலத்தில் அதை செய்கிறான் அப்படிங்கும்போது அது திமுகங்கிறத வந்து தெளிவாக சொல்றாங்க. அவன் திமுகவை சார்ந்தவன் சொல்றாங்க. அதை பத்தி கனிமொழி அவர்களும் பேச மாட்டேங்கிறாரு, முதலமைச்சர் அவர்களும் பேச மாட்டேங்கிறாங்க, உதயநிதி துணை முதலமைச்சர் அவர்களும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது மக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு இருக்கு. இல்ல திமுக திருப்பி அடுத்த ஆட்சிக்கு வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால ஆப்போசிஷன்லயோ இல்ல யாரோ இதை வந்து தூண்டுதல் இந்த மாதிரி வந்து பண்ண வச்சிருக்கலாம் இல்லையா? அது எப்படி தூண்டுதல்ல எப்படி பண்ண முடியும்? ஒரு மாணவி யாருடைய தூண்டுதல்ல வந்து இப்படி ஒருத்தர் வந்து என்னைய வந்து பல்கலைக்கழகத்துக்குள்ள இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? சரி, அப்படியே கொடுத்தாலும் விசாரிக்கும் போது அந்த மாதிரி உண்மை நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே பார்க்க முடிஞ்சிருக்கு, எல்லாமே கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்ப பின்னால இருந்து யாரும் தூண்டலையே. இப்ப இவங்க தானே அதை மடைமாத்தம் பண்றதுக்கு, மக்களுடைய கருத்துக்களை வேற பக்கம் திருப்புறதுக்கு, போராடுறதுக்கு, அந்த அதாவது வந்து மக்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொண்டு போய் சொல்றதுக்கு, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததை போராடுறதுக்கு எதிர்கட்சிகளோ கூட்டணி கட்சிகளோ மற்ற கட்சிகள்ல இருக்கவங்களோ கேட்டா அந்த போராடுறதுக்கு கூட இவங்க உரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போராடுறதுக்கு கூட காவல்துறை அனுமதி கொடுக்கறது இல்லை. பிஜேபியை சார்ந்தவங்க போராட போனா அவங்கள உடனே கைது பண்றாங்க. மற்ற கட்சிகளை சார்ந்தவங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க போனாலும் கைது பண்றாங்க. அதிமுக மாணவர்கள் அணி போராட போனா கைது பண்றாங்க. யாரையுமே போராட விட மாட்டேங்கிறாங்க. ஆனா தேவையில்லாம கவர்னரை பத்தி பெருசா பேசி அதுக்கு போராடுறதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கனிமொழி அவர்களும் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போய் மேடை போட்டு பேசுறாங்க. அதுக்கு அனுமதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள கைது பண்ணோங்கிற மாதிரி கைது பண்றாங்க. இல்ல நீங்க எப்பவுமே சொல்ற மாதிரி திமுக ஒரு பொம்மை ஆச்சு அப்படின்னு தான் நீங்க அடிக்கடிக்கு வந்து சொல்லுவீங்க. நீங்க இப்பவும் அப்படியே தான் வந்து கண்டினியூ பண்றீங்க. பட் ஐ பெக் டு டிஃபர். அந்த இடத்துல நான் மாத்த உங்கள்கிட்ட ஒரு கேட்கிறேன். விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், செஸ் காம்படிஷன் நடத்தினாங்க, அதே மாதிரி வந்து இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தினாங்க, அதே மாதிரி பல விஷயங்கள் நல்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நல்லா யோசிச்சு மக்களுக்காக வேண்டி செய்யணும்னு நினைச்சு அவர் ஒன்று படிப்படியாக செய்கிறார். அந்த சைடு அதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லையா? அதாவது இப்போ அவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக முதலீட்டை இழுக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எத்தனையோ எம்ஒய் பல லட்சம் கோடிக்கு எம்ஒய் போட்டார். முதல்ல 2 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி, துபாய் போனார், ஜப்பான் போனார், இப்படி பல ஊருக்கு போனார். எத்தனை லட்சம் கோடி இங்கே வந்திருக்கு? எந்தெந்த ஃபேக்ட்ரி இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க? அவங்க போட்ட எம்ஓயில் எவ்வளோ ரூபா வந்திருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா? இதே அரசு அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறது? இதெல்லாம் சும்மா கண் துடைப்பு, மக்களை ஏமாத்துறதுக்கான செயல்பாடு. திமுக அரசு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு விளம்பரத்திலையும் அவங்க பேரை எழுதுறது, கருணாநிதி பேரை எழுதாத இடமே இருக்காது. எல்லா இடத்தும் ரோடு, பிரிட்ஜு, ஹாஸ்பிட்டல், நூலகம், அது இது பூங்கா, டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதுல கருணாநிதி பேர் எழுதுவாங்க. அதுல என்ன தப்பு? அவர் வந்து அவ்வளோ ஒரு பெரிய மனுஷன், இத்தனை வருஷம் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு, நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு. அப்ப அவர் பேரால ஒரு பில்டிங்ல வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? திட்டங்கள் மக்கள் நல திட்டமாக இருக்கு, அதை சொல்லுங்க. அவங்க கொண்டு வந்த அனைத்து திட்டமே பேரோட தானே இருக்கு, பேரளவுக்கான திட்டமாகத்தானே இருக்கே தவிர மக்களுக்கான திட்டங்களாக இல்லவே இல்லை. மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரு. அந்த திட்டம் இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், இப்படி எத்தனையோ திட்டங்களை சொல்லலாம். அதே மாதிரி மகளிர்களுக்கான திட்டங்கள், இப்படி இந்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் மக்களால் பேசப்படுது. அதாவது கல்விக்காக அவங்க கொடுத்தது, லேப்டாப் கொடுத்தது, சைக்கிள் கொடுத்தது,
அவங்களுக்கு மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. எங்க கொடுத்திருக்காரு? எந்த மாணவருக்கு கொடுத்திருக்காரு? திமுகவில் இருக்க கொஞ்சம் பேருக்கு கொடுத்திருக்காரு. திமுகவில் இருக்கிற கொஞ்சம் தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அவங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுத்திருக்காரு ஒழிய எந்த மக்களுக்கும் அதை நிரந்தரமாக கொடுக்கல. எல்லாமே கண் துடைப்பு. மொத்தத்துல மத்திய அரசு கொடுக்கிற அந்த சலுகைகளையும் மாநில அரசு கொண்டு மக்களுக்கு சேர்க்கறது இல்ல, மாநில அரசுடைய சலுகைகளையும் மக்களுக்கு சேர்க்கறது இல்ல. எல்லாமே கணக்கெழுதப்படுது. எல்லாமே அவங்கவுங்க சுரண்டிட்டு மக்களை சுரண்டி கொளுத்தவர்கள் திமுக காரர்கள். இன்னைக்கு வசதி வாய்ப்பாக அவங்க வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா இது பூரா மக்களுடைய பணம், தமிழக மக்களுடைய பணம். எதுக்கு எடுத்தாலும் தமிழ் தமிழ் தமிழ்னு. ஏன்னா முன்னால தமிழே யாரும் பேசாத மாதிரி சேர சோழ பாண்டிய மன்னர்கள் சங்கம் வளர்த்த தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பத்தி தமிழர்கள் பெருமையை படுத்தி கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய பழங்குடி தமிழ் குடின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா கருணாநிதி தான் வந்து தமிழை கொண்டு வந்தாரு, கருணாநிதி தான் தமிழை பேச வச்சாரு, கருணாநிதியால தான் நாங்க வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு மக்களை, தமிழக மக்களை, உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்களை சுரண்டி பிழைக்கிற அந்த கூட்டம் தான் இப்ப சுரண்டி பிழைச்சிக்கிட்டு இருக்கு. பல லட்சம் கோடிக்கு அதிபதிகளாக இருக்கிறாங்க. அதே போல மன்னர் ஆட்சியாக இருக்கு, ஜனநாயக ஆட்சியாக இல்லை. இங்க வந்து ஜனநாயகத்தை பத்தி பேசவே முடியல. யாரு போய் உரிமையாக பேசணும் அப்படின்னா பேச்சுரிமை தடுக்கப்படுது, எழுத்துரிமை தடுக்கப்படுது. யூடியூப் சேனல்ல போட்டாலே பேசினாலே அதை அவனை பிடிச்சி உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. அதே மாதிரி அவன் எதையாவது எழுதிட்டான்னா அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவன் மேல கேச போட்டுருவாங்க. எங்கேயாவது வாதாடணும்னு போயிட்டான், எங்கேயாவது போராடணும்னு போயிட்டான், எங்கேயாவது எந்த கருத்தையாவது சொல்லணும்னு ஒரு கூட்டம் போட்டா அவனை பிடிச்சி போட்டுடுவாங்க. மக்கள் சுதந்திரம் இல்லைங்கிற. கண்டிப்பாக இது ஜனநாயக நாடாக இல்லை, சுதந்திர நாடாக இல்லை. திமுக ஆட்சி மாற்றப்பட வேண்டிய ஆட்சி. 2027 மக்கள் விழித்துக் கொள்வார்கள். கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும். என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. ஒரு அறிக்கை ஒன்று சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி பீரியட் மாதிரி இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அன்அனௌன்ஸ்ட் எமர்ஜென்சி பீரியட் மாதிரி, முன்னறிவிப்பு இல்லாத ஒரு எமர்ஜென்சி பீரியட் மாதிரி. எதுக்கு அவர் அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து யாராச்சும் வந்து போராட்டம், ஆர்ப்பாட்டம், தர்ணா, உண்ணாவிரதம் இதுக்கு எதுக்குமே பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுவுமே நாங்கள் வந்து எங்களோட ரைட்ஸை வந்து எங்களால் கிளைம் பண்ண முடியலை, எந்த இதுக்குமே நாங்கள் வந்து ஒப்பீனியன் கொடுக்க முடியலைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கருணாநிதி ஐயா வந்து ஸ்ரீலங்கா போர் நடக்கும் போது உண்ணாவிரதம் இருந்த ஒரு திமுக ஆட்சி, அவங்க எப்படி எதுக்கும் பெர்மிஷன் கொடுக்காம இருப்பாங்க? அதாவது இது நீங்கள் வந்து இப்போ இருக்க சூழலுக்கும் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தினுடைய சூழலுக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. கருணாநிதி அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்னு சொன்னால் 2 மணி நேரம் மனைவியார் துணைவியாரோட போய் உண்ணாவிரதம் இருந்துட்டு அந்த போர் காலத்தில் போர் முடிஞ்சிருச்சு, சிதம்பரம் சொல்லிட்டாரு, அதனால இனிமேல் போர் நடக்காது, நாங்கள் வெளியே வர்றோன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் அவர் வந்துட்டார். அதுக்கு பேர் உண்ணாவிரதம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அதை அவர் உண்ணாவிரதம்னு சொல்லி அந்த உண்ணாவிரதத்தையே வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி. நீங்கள் வங்களாதேசத்தில் மம்தா பானர்ஜி வந்து 14 நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. அதே மாதிரி சந்திரசேகர் ராவ் வந்து தெலுங்கானாவில் அந்த அந்த ஆந்திராவில் அவருடைய உண்ணாவிரதம் பார்த்தீங்கன்னா 11 நாள்லாம் உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. இப்படி மற்ற ஸ்டேட்டில் உள்ள முதல்வர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்கணக்கில் எல்லாம் உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் உண்ணாவிரதம். 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து ஒரு ட்ராமா போடுறதுக்கு பேர் உண்ணாவிரதம் அல்ல. இது வந்து கருணாநிதியினுடைய குடும்ப ட்ராமா. அது மாதிரி இப்பத்திய பிரச்சனை கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காரு. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழகத்தில் இருக்கிற நிலை மாதிரி இருக்குங்கிறத சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டங்ஸ்டன் போராட்டத்துக்கு மதுரையில் எல்லா மக்களும் வந்து விவசாய பெருமக்கள் போகிறதுகளுக்கே வந்து அனுமதி கொடுக்க முடியாதுன்னு விவசாயிகள் ரோட்டில் இறங்கி போராடுறாங்க. அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் பலாத்கார சம்பவத்திற்கு போராடுறதுக்கு நிறையா பேருக்கு பர்மிஷன் கேட்டதுக்கு அதிமுக பர்மிஷன் கேட்டால், அதிமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பலமான ஒரு கட்சி, ஆண்ட கட்சி, அந்த கட்சிக்கே இவங்க வந்து அவங்களுக்கு அதுக்கு உரிமம் வழங்கலை. உடனே அவங்கள இறங்க விடலை, போராட விடலை, உடனே கைது பண்ணுறாங்க. அதே போல் பாமக போய் கேட்டதுக்கு அதுக்கும் அவங்க சௌமியா அன்புமணி அவங்க தலைமையில் அந்த பெண்கள் போராட போனதுக்கு
அவங்களையும் கைது பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி முன்னாள் கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கூட இறங்க விடாம கைது பண்ணி கூட்டு போயிட்டாங்க. அதே நேரத்தில் திமுக காரவங்க அதுக்கு போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை பண்றாங்க. அதுக்கு அவங்க எல்லாருக்கும் மேடை போட்டு பர்மிஷன் கொடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து பேசுனதுக்கு அப்புறம் பேருக்கு வழக்குங்கிற மாதிரி போடுறாங்க. அதையும் தாண்டி சட்டமன்றத்தில் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் வன்முறை சம்பவத்துக்கு இதுவரைக்கும் தமிழக முதல்வர் வந்து எந்த ஒரு பதிலையும் சரியாக சொல்லலை. சட்டமன்றத்தில் வந்து நேற்று சொல்றாரு, அவர் வந்து திமுக அனுதாபி, அவர் திமுக உறுப்பினர் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு திமுக அனுதாபியே இவ்வளவு சொத்துக்களை சேர்த்திருக்காரு, இவ்வளவு அராஜகம் பண்ணியிருக்காரு, யாரா இருந்தாலும் நாங்கள் தண்டிப்போம்லாம் சொல்றாரு. ஒரு திமுக அனுதாபியை இப்படி இருக்கும்போது திமுகவில் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க, அதை எண்ணி பார்க்க வேண்டும். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழகத்தில் இருக்கிறது உண்மைதான். யாரும் வந்து மீடியாக்கள்லையும் பேச முடியல. அதாவது ஜனநாயக ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் இருக்கு. யாராவது எப்போவாவது பேசினா கூட, இன்னைக்கு கூட காலையில் ஒரு நியூஸ் ஒன்று நான் பார்த்தேன். அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 2021 உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியை பற்றி யாரோ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் வலைதள மீடியாவில் ஏதோ போட்டாருன்னு சொல்லிட்டு அவர் பஹ்ரைன்ல இருந்து திரும்பி வரும்போது ஏர்போர்ட்ல வச்சே கைது பண்ணி அவரை கூட்டிகிட்டு போறாங்க. அப்ப இந்த அளவுக்கு மோசமான அளவுக்கு வந்து ஜனநாயக உரிமைகள் ஜனநாயக குரல் விலையை நெரிக்கக்கூடிய நிலையில தான் தமிழக அரசு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதனால இது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆனால் தமிழக அரசு, தமிழக முதல்வர் இதை தெரிஞ்சிருக்காரா தெரியலையாங்கிற சந்தேகம் இருக்கு. நீங்க மீடியான்னு சொன்னதுனால நான் என்னோட அடுத்த கேள்வி, இப்போ வந்து நம்ம சட்டமன்ற கூட்டத்தில் அசம்பிளியில பேசும்போது எதிர்கட்சி பேசுறதோ இல்லை மற்ற உறுப்பினர்கள் பேசுறதையோ டெலிகாஸ்ட் பண்றதில்ல, அதை காட்டுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஊடகத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சோஷியல் மீடியாவில் அதை சொல்றாங்க. ஆளுங்கட்சி பேசுறது மட்டும்தான் காட்டுறாங்க, எதிர்கட்சியோ இல்லை மற்ற பேர் கேட்குற கேள்விகளோ இல்லை அதுக்குள்ள இல்லை ஆளுங்கட்சி கேட்குற கேள்விக்கு இவங்க கொடுக்குற பதிலோ எதுவுமே டெலிகாஸ்ட் பண்றது இல்லைன்னு சொல்றாங்க. இது உண்மையாங்க ஐயா? பெரிய இருட்டடிப்பு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சட்டமன்றம் என்பது மக்களுக்கானது. மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தான் அங்கே போறாங்க. அப்போ மக்கள் பிரச்சனையை பற்றி தான் எதிர்கட்சி தலைவர்கள் தான் கொண்டு வருவாங்க, மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவர்கள் வந்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் பேசுகிறாருன்னா அவர் பேசுகிறத முழுமையாக காட்டணும். அதே மாதிரி கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பேசினாலும் அதையும் காட்டணும். அதையும் யாருமே காட்டுறதில்லை. அதை விட்டுட்டு எதிர்கட்சி தலைவர் பேசும்போதும் சபாநாயகரை காட்டுறாங்க, அதே மாதிரி அவை முன்னவரை காட்டுறாங்க, துரைமுருகன் அவர்களை காட்டுறாங்க. இல்லை அப்படின்னு சொன்னாக்க முதல்வர் அவரை காட்டுறாங்க. பதில் சொல்லும் போதும் அவங்கள தான் காட்டுறாங்க. எதிர்கட்சி தலைவர்களுடைய கேள்விக்கோ பதிலுக்கோ பேசுறதோ அதை காட்டுறதில்லை. இதை வந்து குற்றச்சாட்டாக எதிர்கட்சி தலைவரே சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரே ஒரு கருத்தை நான் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்றாரு, நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் எதிர்கட்சி பதில் கொடுக்க முடியாம ஓட்டாயிடுறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க நின்று கேட்க பதில் சொல்லாதவங்களுக்கு நீங்க எப்படி வந்து என்ன டெலிகாஸ்ட் பண்ண சொல்றீங்க? அப்போ கண்டிப்பாக அவங்க நின்று பேசுறது தானே காட்டலைங்கிறதுனால தானே சொல்றாங்க. காட்டலைங்கிறதுக்கு எதை புறக்கணிக்குமோ அதை புறக்கணிப்பாங்க. ஏன் இதே உதயநிதி ஸ்டாலின் அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அவைக்கே வரமாட்டாங்க, வந்த உடனே புறக்கணிச்சுட்டு போயிடுவாங்க, எதையுமே பேச மாட்டாங்க. இப்போ அதையெல்லாம் அவர் நினைவு கூற மாட்டாரா? இப்போ எதிர்கட்சி தலைவர்கள் கேட்குற கேள்விகளுக்கும் பேசுகிற பேச்சுக்களுக்கும் ஏன் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணலை, ஊடகத்தில் ஏன் ஒளிபரப்பு பண்ணலைங்கிறது தான் குற்றச்சாட்டு. அதை எதிர்கட்சி தலைவர் மாத்திரம் சொல்லலை, எதிர்கட்சி மாத்திரம் சொல்லலை, அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் என்பவர் அவருமே வெளியே வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அதை பதிவு பண்ணிட்டு போறாரு. அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் கடலூரில் கொலை பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அந்த கொலை சம்பந்தமாக நான் பேசுறதுக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருந்தேன். அதில் பேச வர்றதுக்கு முன்னாலேயே சபாநாயகர் இதை மாதிரி செய்கிறாரு. அதே மாதிரி அவை முன்னவர் வந்து இதை கண்டிக்கணும், அவை கொறடா கண்டிக்கணும், முதல்வரும் கண்டிக்கணுங்கிறத அதை ஊடகத்தில் வந்து பதிவு பண்ணிட்டு போறாரு. அப்போ எல்லாருக்குமே அவங்க கூட்டணியில் இருக்கவங்களுக்குமே பிரச்சனை இருக்கு. அவங்கள மாத்திரமே திமுக குடும்பத்தை சார்ந்தவர்களை மொத்தமே காட்டக்கூடிய சூழல் இருக்கு. அது வந்து சரியில்லை.
ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் உரிமை இருக்கு. அனைவரும் அங்கே ஒன்றும் பெரிய ரகசியத்தை பேசலை, மக்கள் பிரச்சனையை தான் பேசுகிறாங்க. அதனால் மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு அவங்களுக்கு தாராளமாக உரிமை இருக்கு. அதை கம்ப்ளீட்டாக அவங்க பேசுகிறத எல்லாத்தையுமே மக்களுக்கு நேரலையில் ஒளிபரப்ப பண்ண வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கு. என்னோட அடுத்த கேள்வி ஐயா, நீங்க அடிக்கடிக்கு சொல்ற உங்க வார்த்தையே தான் மற்ற பேர் சொல்றதும் சேர்ந்து தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் குடும்ப அரசியல், குடும்பத்தார் மட்டுமே அரசியல்ல இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா உங்க கம்யூனிட்டியை சார்ந்தவங்களும் சரி, மற்ற கம்யூனிட்டியை சார்ந்தவங்களும் சரி, அங்க எம்பி எம்எல்ஏ எல்லாருமே இருக்க தானே செய்யறாங்க. இதுல நீங்க ஒரு விஷயத்தை புரியணும். ஆரம்ப காலகட்டத்தில் திமுகவை ஆரம்பித்தவர்கள் யாரும் அவங்களுடைய வம்சாவளிகளை கொண்டாந்து சேர்க்கல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 தலைவர்களாக இருந்த நெடுஞ்செழியனோ அன்பழகனோ அல்ல அண்ணா அவர்களோ இப்படி சத்தியவாணி முத்து போன்றவர்களோ NVN நடராஜன் NV சோமு அவர்களோ இப்படிப்பட்டவர்கள் யாருமே அவங்களுடைய வாரிசுகளை எல்லாம் கொண்டு இப்போ அவங்க வாரிசெல்லாம் இங்கே திமுகவில் இருக்கிறாங்களாண்டா இல்லை. ஆனால் கருணாநிதி வாரிசு மாத்திரம் முழுக்க முழுக்க அவர் பையன் அவர் பேரன் அப்படி இருக்காங்க. அதுக்கடுத்து அவரோட இருந்தவங்க எல்லாருமே அதையே பழகி இருக்காங்க. கருணாநிதி கூட யாரெல்லாம் பயணம் பண்ணாங்களோ, துரைமுருகன், ஆற்காடாறு, இப்படி அன்பழகன், இப்படி உள்ளவங்க எல்லாருமே அவங்கவுங்க வாரிசுகளை கொண்டு ஃபுல்லாக நிரப்பியிருக்காங்க. KN நேருலேருந்து நீங்கள் எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்ட செயலாளர்லேருந்து மாநில அமைச்சர்கள்லேருந்து MLAவிலேருந்து MP-லேருந்து அவங்க பொன்முடியிலேருந்து நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வாரிசுகளை தான் கொண்டு திமுக முழுக்க முழுக்க ஒரு 50 பேர் 40 பேருடைய கட்சி. அந்த 40-50 பேர் தான் தமிழகத்தை ஆள தகுதி படைத்தவர்களுங்கிற கட்சி மாதிரி இருக்கு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இங்கே ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லைன்னு பேசுகிறாங்க. நாங்கள்லாம் தமிழர்கள்னு பேசுகிறாங்க. எல்லா இடத்துலையும் ஜாதியைத்தான் முன்னிறுத்துறாங்க. ஜாதிகளை பார்த்து தான் அவங்க எல்லாருக்குமே சீட்டும் கொடுக்குறாங்க. சரி, அப்படியே ஜாதிகளை பார்த்து கொடுத்தாலுமே அந்த ஜாதிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த அளவு சீட்டு கொடுக்குறாங்களாண்டா இல்லை. அந்த ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு பேச்சுக்கு அதை நம்ம சொல்லணும்னு சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு MP சீட்டு கொடுக்கறது பெரிய விஷயம். அதே மாதிரி 2 MLA சீட்டு கொடுக்கறது பெரிய விஷயம். அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏறக்குறைய 1 கோடி வாக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த 1 கோடி பேருக்கு அவங்க இந்த ரெப்ரசன்டேஷனுக்கு அவங்க கொடுக்கறது எவ்வளவு? 1% கூட கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு எடுத்துங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி வன்னியர்கள், அதே SC ST நீங்க பாத்தீங்கன்னா அந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிரிவுல சேர்ந்தவங்க. இப்ப தொல் திருமாவளவன்லாம் அவங்க கூட்டணியில இருக்காரு. அந்த கட்சிக்கே நீங்க பாருங்க 4 சீட் 5 சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு MP 2 MP கெஞ்சி கதறி ரொம்ப பார்கெனிங் பண்ணி அவங்க காலில் கையில் விழுந்து அண்ணன் அண்ணன் அண்ணன்னு கெஞ்சி தான் இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ரொம்ப கேவலமான ஒரு சூழல் இங்கே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு. ஜாதி இல்லை இல்லை நம்மெல்லாம் தமிழர்கள்னு சொல்லிட்டு எல்லா ஜாதிகளையும் ஒழிச்சிட்டாங்க. சுத்தமாக அவங்க ஒரு 4-5 பேர் இல்லை ஒரு 10 பேர் அவங்க ஆளுகளுக்கு சீட்டை கொடுத்து அவங்க தான் எப்பவுமே ஆட்சியில் இருக்கணும், அமைச்சராக இருக்கணும்னு ஏகப்பட்ட சொத்து பல லட்சம் கோடியை சேர்த்து பல மில்லியனர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை தவிர யாருமே இனி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதுங்கிற சூழலை உருவாக்கியிருக்காங்க. அதனால ஜாதி இல்லைங்கிறத இனிமே பேசவே கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிகள்லயே ஜாதி ஸ்டார்ட் ஆயிடுது தமிழ்நாட்டில். இதை ஊக்குவிக்கிறவங்க யாரு? ஆட்சி அதிகாரங்களில் இருக்கவங்க தான் ஊக்குவிக்கிறாங்க. அதுக்கு பின்புலமாக இருப்பவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க தான் இந்த ஜாதிகளையே ஊக்குவிக்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இந்த MLA MP-யாக இருக்கக்கூடியவங்க பல மேடைகளில் பேசியிருக்காங்க. எங்கள் ஜாதிக்காரன் வந்தால் இப்படி செஞ்சிருவான், எங்கள் ஜாதிக்காரனுங்க நாங்கள் சின்ன சீட்டு கொடுப்போம், நான் என்ன ஜாதி தெரியுமான்னு சொல்லிட்டு பேசின வலைதள பதிவுகள்லாம் நிறைய இருக்கு. நான் இதை யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, அது நல்லா இருக்காது. அதனால நீங்கள் அவங்களுக்கே தெரியும், இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஜாதியை முன்னிறுத்து ஒரு சில குறிப்பிட்ட பேர் இங்கே அவங்க ஜாதி எண்ணிக்கையில் மக்கள் தொகை பெருசாக இருக்க மாட்டாங்க.
ஆனா அவங்க திமுகவினுடைய முழு நேர விசுவாசி, திமுக குடும்பமாக இருப்பாங்க. அவங்க அந்த 50 பேர் கையில தான் தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு இப்ப முழிக்குது. இதுக்கு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொன்னா தமிழக மக்கள் விழிப்புணர்வு பெறணும். ஐயா, நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, இப்போ டாக்டர் புள்ள டாக்டர் ஆகலாம், டீச்சர் புள்ள டீச்சர் ஆகும்போது அப்போ ஒரு அரசியல்வாதியோட குழந்தை அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அதே அரசியலில் வர்றது தப்பா? அரசியல்ல வர்றது தப்பு இல்லை. ஒரு குடும்பமே அரசியல்ல வந்துகிட்டு இருக்கிறது தான் தப்பு. ஒரே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு 50 பேரு தமிழ்நாட்டையே முழுக்க முழுக்க ராஜாக்கள் ஆட்சி மாதிரி ஜனநாயக ஆட்சியை சீர்குலைப்பதும், அவர்களே ஆட்சிக்கு வந்து பெரிய அளவுல பணத்தை பண்ணி பணத்தை கொடுத்து, இப்ப நீங்க இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னு சொன்னா ஈரோடு இடைத்தேர்தல் வருது. ஆமா, இந்த இடைத்தேர்தலில் வந்து இப்போ இது 3வது இடைத்தேர்தல் ஈரோட்டுக்கு. முதல்ல இருந்தவர் அவர் மரணிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் EVK இளங்கோவன் அவர்கள், அவர் மகனும் மரணிச்சிட்டாரு, வருந்தக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் EVK இளங்கோவன் அவர்களும் மரணிச்சிட்டாரு, அதுவும் வருந்தக்கூடிய விஷயம். இப்போ 3வதாக இந்த 5 வருஷத்துக்குள்ள இது 3வதாக இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல்களில் நீங்க கடந்த முறை நடந்த இடைத்தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா மக்களை எல்லாம் ஆடு மாடு மாதிரி ஊரை விட்டு வெளியில கூட்டு போய் பட்டியலில் அடைச்சி வச்சுட்டாங்க. காலையில உணவு, மதிய உணவு, சினிமாண்டு காமிச்சு தான் அந்த ஓட்டுகளை வாங்கினாங்க திமுக காரவங்க. அதே போல வெளியூர்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் மற்ற கட்சிகளுடைய கூட்டத்துக்கோ அவங்க செய்யக்கூடிய ஓட்டு விளம்பரத்துக்கோ அவங்களை யாருக்கும் அனுமதிக்காத அளவுல பண்ணினாங்க. அதே போல இந்த முறையும் வர்ற இந்த கூட்டத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலையும் அவங்க இதே தான் கையாளுவாங்க. ஆக இதுக்கு என்ன காரணம்? பெரிய அளவுல பண வசதி அவங்கள்ட்ட இருக்கு. பல லட்சம் கோடி மக்கள் பணத்தை சுரண்டி கையில வச்சிருக்காங்க திமுக. அதனால எதை வேண்டாலும் செய்வாங்க, யாரை வேண்டாலும் விலைக்கு வாங்குவாங்க. அதனால இவங்களை எதிர்த்து ஜனநாயக முறையில போராடணும்னு சொன்னா மக்கள் மனங்களில் மாற்றம் வந்தாதான் போராட முடியும். நீங்க சொல்றது பார்த்தா திமுக ஆட்சி எதுவுமே செய்யலை, எப்பவுமே சொல்ற மாதிரி பொம்மை ஆட்சின்னு சொல்றீங்க. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் சிஎம் யோசிக்கிறதுல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவர் நல்லா யோசிச்சு செயல்பாடுக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்போ சமீபத்துல அவங்க சொல்லக்கூடியது வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், பள்ளிகளை வந்து எல்லாமே கார்ப்பரேட் செக்டர்ல கொடுத்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோட பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு இப்போ அவர் நினைக்கிறாரு. இது தப்பா? இந்த கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து லாபம் சம்பாதிச்சு பொதுமக்களுடைய நலத்திலையும் அக்கறை வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சட்டம் இருக்கு, மத்திய அரசனுடைய ஒரு சட்டம் அது. அதே மாதிரி இந்த கார்ப்பரேட்டுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் பள்ளிகளை நீங்கள் கொண்டு போய் சேர்த்திங்கிறதுங்கிறது நல்லது. அதை யார் நிர்வாகிப்பா? கார்ப்பரேட் நிர்வாகிக்கும். இப்போ இந்த கார்ப்பரேட் நிர்வாகிச்சால் என்ன ஆகும்? அவங்களுடைய கல்வி கொள்கை அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும்போது அவங்க கொடுக்குற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, அவங்க செய்யக்கூடிய செயல்பாடு எல்லாமே வந்து மாறி போய் பணக்காரர்கள் படிக்கக்கூடிய சூழலாக மாறிடும். ஏழை எளிய மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, இல்லாத மக்களுக்கு எந்த கல்வியும் எட்டாக்கனியாயிடும். இவங்களால படிக்க முடியாது. பழையபடி நீங்க பாத்தீங்கன்னா மேல்தட்டு மக்கள், பணத்தால மேல்தட்டு மக்கள், ஜாதியால மேல்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவங்க படிக்க முடியும், மேலே வர முடியும், முன்னேற முடியும். கார்ப்பரேட்ல இருக்கக்கூடியவங்களும் அதைத்தான் ஊக்குவிப்பாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து கவர்மெண்ட்ல தானே வச்சிருக்க போறாங்க, அப்புறம் எப்படி வந்து கார்ப்பரேட் வந்து ஃபீஸ் ஏத்த முடியும்? நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் இப்ப கவர்மெண்ட்ல இருக்கையிலேயே உங்களால நடத்த முடியலையே. கடந்த முறை மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் அவர்கள் காலம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல மதிய உணவு திட்டம், அதே மாதிரி மடிக்கணினி திட்டம், மிதிவண்டி திட்டம், இப்படி நிறைய திட்டங்கள், மாணவர்களுக்கான சலுகைகள் எல்லாமே கொடுத்தாங்க. அதாவது என்ன சொல்றது, ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருந்து, கலர் பென்சில்ல இருந்து, பேக்ல இருந்து, ஷூல இருந்து எல்லாமே கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, என்ன கொடுக்க, காலனில இருந்து எதுக்குமே நோட் புக்கு எல்லாமே 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எல்லாமே இந்த 1000 ரூபாய் வச்சு காலேஜில் போறவன் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே கல்வியை வந்து கார்ப்பரேட்டுக்கு மாத்தினீங்கன்னா கல்வி வியாபாரமா போயிடும். அதனால அரசாங்கம் கல்வி, சுகாதாரம், இருப்பிடம் இதை எல்லாமே அரசாங்கம் கையில வச்சு
மக்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய வகையில் செயல்படுத்தணும். அதையெல்லாம் தனியார்கள்ட்ட நீங்கள் மாற்றி மாற்றி ஒப்படைச்சிங்கன்னு சொன்னால் எல்லாமே விலை ஏறி யாருமே படிக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கும். நீட்டு கூட ஃப்ரீ கோச்சிங்க்கு இப்ப அவங்க கன்சிடர் பண்றாங்க இல்லையா, ஆளுங்கட்சி இப்ப கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய சொல்றாங்க, எங்க ஃப்ரீ கோச்சிங் இருக்கு? எங்கேயுமே இல்லை. நீட்டுக்கு 3 லட்சம் ரூபா கோச்சிங்க்கு, 3ல இருந்து 15 லட்சம் ரூபா வரையும் கோச்சிங் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம இவ்வளவு நீங்க பேசுறீங்க, இடைநிற்றல் நீங்க 2022 2023ல அரசு எடுத்திருக்கிற, மத்திய அரசு எடுத்திருக்கிற அந்த ஒரு இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சர்வேல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க 25 கோடி பேர், 25 கோடியே 65 லட்சம் பேர் மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. அதுல தொடர்ந்து படிக்காம டிராப் அவுட் ஆனவங்க 1,70 லட்சம் பேர் டிராப் அவுட் ஆயிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? அரசு சரியாக மக்களை படிக்க வைக்க. 8வது 7வது 9வது எல்லாருமே அரசு பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் இல்ல, பொதுவாகவே பள்ளியில படிக்க அவங்களுக்கு சரியான வசதி வாய்ப்புகள் இல்ல, படிக்க முடியல. அப்ப இந்த டிராப் அவுட் ஏன் ஆகுதுங்கிறத கவனிக்க வேணாமா, பார்க்க வேணாமா? பிள்ளைகள் எல்லாருமே படிச்சா தானே நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும், நல்ல ஒரு முன்னேறிய இந்தியாவாக. எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் பொருளாதார மேற்பாடு, எல்லாமே மேல வரும். அதெல்லாம் செய்யணும்னு சொல்லிதான் 1000 ரூபாய் காலையில டிஃபன் முதற்கொண்டு போடுறாங்க. இப்ப ஸ்கூல்ல பசங்க பசியோட படிக்க கூடாது, மத்தியானம் எப்பவும் போல சத்துணவு, முட்டை, எல்லாமே இதெல்லாம் அது ஊக்குவிக்கிறது தானே பண்றாங்க. இவ்வளவும் பண்ணி ஏன் டிராப் அவுட் ஆகுது? 1,60 லட்சம் பேர் டிராப் அவுட். எதுக்கு டிராப் அவுட் ஆகுறாங்க? இது அரசு எடுத்திருக்க கணக்குல தானே காட்டுறாங்க. இன்னைய நாளிதழ்ல, இந்து நாளிதழ்ல வந்திருக்கு பாருங்க. அப்ப நாம் புள்ளி விவரத்தோட தானே பேசிக்கிட்டு இருக்கோம், புள்ளி விவரம் இல்லாம பேசலையே. அப்ப அதுக்கு என்ன காரணம்? அப்ப கல்வியில தரம் இல்லை, அப்ப அரசு கவனிக்கல, அரசு பார்க்கல, பள்ளிகளுக்கு வர்ற பிள்ளைகளை பார்க்கல, ஏன் டிராப் அவுட் ஆகுறாங்க என்னங்கிறத கேட்கல. எதனால டிராப் அவுட்? வசதி இல்லை, அதனால டிராப் அவுட். பள்ளிக்கு அனுப்ப முடியல, அதனால டிராப் அவுட். அப்போ அவங்க தாய் தகப்பனுக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடு இல்லை, டிராப் அவுட்டு. அதே மாதிரி உற்பத்தி குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு தகவல் படி நீங்க பாத்தீங்கன்னா 2022 23ல உற்பத்தி குறைஞ்சிருக்கு. தனிநபர் வருமானம் 6.5% கீழே போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப எங்க உற்பத்தி கூடி இருக்கு? விவசாய உற்பத்தியும் குறைஞ்சு போச்சு, தொழில்துறை உற்பத்தியும் குறைஞ்சு போச்சு, மக்கள் வாழ்றதே சிரமம்ங்கிற ஒரு சூழல்ல இருக்கு. அப்ப இதை பார்க்காம தமிழ்நாடு அரசுனுடைய முதல்வர், திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? மக்களுக்காக எதை சொல்லிக்கிட்டு இருக்காரு? எதையோ பேசுறாரு, எதையோ சொல்றாரு. இன்னைக்கு கூட உதயநிதி ஸ்டாலினை பார்த்து நிருபர்கள் கேட்கிறாங்க, பொங்கல் பரிசு தொகை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. முதல்வர் தான் அதை பத்தி கொடுப்பாருங்கிறத பத்தி பேசணுங்கிறாரு. ஆனா முதல்வரை காட்டும் போது என்ன காட்டுறாங்க? 1 கிலோ அரிசியும் 1 கிலோ சர்க்கரையும் 1 கரும்பும் கொடுப்போம் அப்படிங்கிற அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் எது உண்மை எது பொய்? எதுக்காக இந்த மாதிரி டிராமா போடுறாங்க? என்ன தேவை இருக்கு? திமுக ஆட்சி என்பது வெற்று கோஷம், அதாவது விளம்பர ஆட்சியை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. மக்களுக்கான நலத்திட்டம் திமுக ஆட்சியில கிடையாது. திமுக ஆட்சி என்பது மக்களை சுரண்டக்கூடிய ஆட்சி. என்னோட கடைசி கேள்வி ஐயா, உதயநிதி ஸ்டாலின், சீமான், விஜய், இபிஎஸ் ஐயா, அன்புமணி ராமதாஸ் அடுத்து முதலமைச்சரோ இல்ல அடுத்து யார் ஆட்சி அமைப்பாங்க? எல்லாருமே முயற்சி எடுக்கிறாங்க, எல்லாருமே செயல்படுத்துறாங்க, செயல்பட பார்க்குறாங்க. இதுல யாரு மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்றத அவங்க பார்க்கணும். நீங்க சொன்ன இவங்க எல்லாருமே பேசக்கூடியவங்க, காத்துல கம்பு வீசக்கூடிய ஆளுங்க. அதிமுக ஆட்சியில இருந்திருக்கு, நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கு. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் 4.5 வருஷம் நல்ல ஆட்சியை கொடுத்திருக்காரு. அதனால அவரை பத்தி மக்களுக்கு நல்லாக தெரியும். நீங்க நாம் தமிழருடைய சீமானோ இல்ல அன்புமணி ராமதாஸோ இல்ல நடிகர் விஜயோ இவங்க எல்லாருமே காத்துல கம்பு வீசுற ஆளுங்க. இதுக்கு முன்னால எந்த முன் அனுபவமும் கிடையாது. மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாதவர்கள். இவர்கள் ஆட்சிக்கு வருவது என்பது முடியாத காரியம்.